அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எல்லோரும் சமைக்கலாம் சேனல். ஸோ இன்றைக்கி பட்டர் பிஸ்கெட் தான் பண்ணியிருந்தேன். கொஞ்சம் பல்க் குவான்டிட்டியில் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. ஸோ இதனுடைய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அண்ட் போக நானுமே சொல்கிறேன். ஸோ நான் இதுக்கு வந்து ஒரு 3 கப் வந்து மைதா எடுத்துக்கிட்டேன். நீங்கள் கோதுமையிலையும் பண்ணலாம், ஆனால் மைதாவுக்கும் கோதுமைக்கும் சில டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டேஸ்ட் வரும். இதுக்கு நான் வந்து ஒரு 1/2 கப் கிட்ட சுகரை வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம சுகரையும் மைதாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து அங்கங்கே அந்த இனிப்புலாம் ஃபுல்லாக அந்த பிஸ்கெட்டில் வந்து ஈக்குவலாக இருக்கும். கூட வந்து நான் பேக்கிங் பவுட்ரு வந்து ஆட் பண்ணுறேன். 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட இந்த வெண்ணெய் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை 180 கிராம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இதோடைய டெக்ஸ்சர் தான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கையில் எடுத்தோடனே நம்மளுக்கு வரணும். ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் நேரத்துலேயே இந்த மாதிரியான கன்சிஸ்டன்சிக்கு மாறிடும். நம்ம இந்த மாதிரி மெல்ட் பண்ணி ஊற்றினோன்னா நம்மளுக்கு பிஸ்கெட் வந்து கொஞ்சம் தண்ணியாக விடுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பிணையும் போது, அதாவது இந்த குலோப் ஜாமுன் மாவுலாம் இருக்கும்ல பேக்கெட்டில் வாங்கி நம்ம எடுத்து பிணைஞ்சோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸில் இருக்கணும் இந்த மாவு. குக்கி டோ இப்படி தான் இருக்கணும். அப்போ தான் அந்த நம்ம பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த குக்கி மாவை நம்ம வந்து கரெக்டான ஒரு ஷேப் நம்மளுக்கு வரும். ஸோ ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மில்க் ஆட் பண்ணுவோம். இதில் வந்து நான் 6 டேபிள் ஸ்பூன் வந்து மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். காய்ச்சல் இருந்தாலும் சரி, காய்ச்சல்னாலும் சரி, ஆனால் எதுவுமே சூடாக இருக்கக்கூடாது. ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஸோ இதுவே இந்த மெஷர்மெண்ட்லேயே உங்களுக்கு மாவு வந்து இந்த மாதிரி அழகாக ஒத்து வந்துடும். ஸோ இது சப்பாத்தி மாவு மாதிரிலாம் போட்டு பிணைய தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் விரலை வச்சு அப்படியே இது பண்ணாலே பிணைஞ்சாலே வந்துடும். ஸோ இது நம்ம ஊரெல்லாம் வைக்க தேவையில்லை. உடனே வந்து நான் ஒரு பட்டர் பேப்பருக்கு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா பட்டர் பேப்பரில் தான் அண்டியில் ஒட்டாமல் இருக்கும். இல்லைன்னா நீங்கள் நார்மல் இதில் தரையில் பண்ண போகிறீங்கன்னா மாவு வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ லைட்டாக ஷேப் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பரை மூடி வச்சுட்டு நான் ரோலர் பின்னில் வச்சு வந்து உருட்ட போகிறேன். ஒரு சப்பாத்தி கட்டை அந்த உருட்டுறதை வச்சு நான் வந்து இழுத்துக்க போகிறேன். ஸோ இழுத்துட்டு எல்லாமே ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மாதிரி நம்ம குக்கி பண்ணும்போது அந்த குக்கியோடைய அந்த ஷேப் வந்து ரொம்ப தடிமனாக இருக்கக்கூடாது. ஏன்னா உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஷேப் எடுத்துக்கணும். எல்லாமே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம அவனில் வைக்கும்போது நம்மளுக்கு எல்லாமே ஈக்குவலாக வெந்து வரும். நான் வந்து இந்த 3 ஷேப்பர் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் வேறு டிஃப்ரெண்ட் ஷேப்லேயும் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ்லேயும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஃப்ளேவர்ஸ்னால் நார்மலாக வந்து நார்மல் பட்டர் பிஸ்கெட் அந்த மாதிரியும் பண்ணிவிட்டு இன்னொரு இதுவும் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ரவுண்ட் ஷேப் பண்ணி ஒரு ட்ரே வந்து வைக்க ஆரம்பிச்சிருவோம். இந்த ஒரு ட்ரே ஃபுல்லாக ரவுண்ட் ஷேப் வச்சுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு ட்ரேயில் வந்து நான் வந்து இந்த மாதிரி கீறி விட்டு அது மேலே சுகர் போட்டு வச்சு விட்றேன். எல்லாமே ஒரே மாதிரி இல்லாமல் இருக்க வேணாம் அப்படிங்கிறனால. ஸோ இதையும் நம்ம பேக்கிங்க்கு எடுத்து வச்சுருவோம் பேக் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் நட்ஸு போடுறேன். ஸோ நான் வந்து பாதாம் குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு அதை வந்து மேலே போட்டுட்டு இப்போ நம்ம திரும்ப பட்டர் பேப்பரை மூடி வச்சு திரும்ப வந்து ரோலர் பின்னாட்டி வந்து நம்ம வந்து இழுக்கணும். ஸோ அப்போ தான் அந்த நட்ஸ் எல்லாமே நல்லா உள்ளே அமுங்கியிருக்கும். அப்படிலாம் நம்ம பேக் பண்ணும்போது மேலே எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ இந்த பிஸ்கெட் வந்து நான் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எனக்கு பேக் ஆன உடனே காலி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் எல்லாருமே இதை வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஏன்னா அங்கங்கே அந்த க்ரன்ச்சான அந்த நட்ஸ் தெரிகிறதுனால இன்னும் ஒரு டேஸ்ட் கொடுத்துட்டு இருந்தது. ஸோ இன்னொரு ஷேப்பையுமே நான் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த பிஸ்கெட் எல்லாமே நான் 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிட்டேன். இப்போது அதே 180 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 20 மினிட்ஸ் வச்சு எடுத்ததும் பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. பிஸ்கெட் ஆறுனதுக்கப்புறம் தான் அந்த கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ நல்லா வந்து கிறிஸ்பியாக இருந்தது. ஸோ ஒவ்வொரு மாடலில் இருந்ததுனால நான் ஒரு பாக்ஸில் எடுத்து ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 60 பிஸ்கெட் வந்திருந்தது 3 கப் மைதாவில். ஸோ இந்த வீடியோஸ் அவ்வளோதான். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லோரும் சமைக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.